என்னுடைய பெயர் சுந்தரமூர்த்தி. திராவிட கழகத்தைச் சேர்ந்தவன், கடவுள் மறுப்பு சிந்தனை உள்ளவன், தேவகோட்டை. நீங்கள் இந்த கண்தானத்தை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு விளக்கமாக குர்ஆனில் ஒரு வசனத்தை சொன்னீர்கள். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய உறுப்புகளை சிதைக்கக்கூடாது என்று. பொதுவாக நான் இந்த கூட்டத்தில் என்ன நினைக்கிறேன் என்றால், ஒருவர் கேள்வி கேட்கிறார், அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளித்து விடுகிறீர்கள். அவர் கேட்ட கோணம் வேறாக இருக்கும். நான் இப்படி கேட்கவில்லை, இப்படித்தான் கேட்டேன், அல்லது உங்களுடைய பதிலில் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றால் அவர் எதிர்கேள்வி கேட்டு பதில் கூறுவதாக இருந்தால் தான் ஒரு சமாதானம் இங்கு நிலவும். ஆனால் இந்த கூட்டம் என்னவோ என்னை பொறுத்தவரையில் ஒரு வாய்ச்சவடால் கூட்டமாக தோன்றுகிறது. இவர் கேட்ட கேள்விக்கு உங்களுடைய வாய் சாமர்த்தியத்தால் ஏதோ சொல்லிவிடுகிறீர்கள். அவர் எதிர்கேள்வி கேட்பதற்கு இரண்டாம் முறை அவருக்கு அனுமதி கிடையாது, கொடுக்க முடியாது என்பது யதார்த்தம். ஒரு வாய்ச்சவடாலுக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இஸ்லாம் இயக்கம் அல்லது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று கூறுவதற்கு இவ்வளவு பொருளை செலவு செய்ய வேண்டுமா? மேலும் குர்ஆனில் அந்த கேள்வியை விட்டு விடுகிறேன். நான் கேட்ட அந்த கேள்விக்கு நீங்க பதிலளித்தால் போதும். இஸ்லாம் அதாவது குர்ஆன்ல உயிரோடு இருக்கும்போது உறுப்புகளை சிதைக்கக்கூடாது என்று கூறுகிறீர்கள். கண்தானம் என்பது ஒரு கண்ணை எடுத்து விடுவது கிடையாது, கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் எடுப்பதாகும். ஆனால் இஸ்லாம் மதத்தில் சுன்னத்து செய்வது என்பது கட்டாயமான ஒன்று. அது உறுப்பு சிதைப்பு இல்லையா? அது எந்த வகையில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது? இதுதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள் அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கேள்விக்கு முன்னாடி ஒன்னு சொன்னாங்க, ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம்னா அதுல எதற்கு மாற்று கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு. அதுக்கு தான் கேட்கறாங்கன்னா நம்ம கொடுத்திருப்போம். நம்ம இன்னொரு கேள்விக்கு அவங்க கேட்கறதுனாலதான் இல்லைன்னு சொல்றமே தவிர, அதுலயே டவுட் இருக்குன்னு உரிமையோட கேட்கலாம். நீங்க சொன்ன பதிலேயே எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி கேட்டவர்கள் கேட்டார்களே. ஆனால் அப்படி சில ஊர்களில் கொடுத்தும் இருக்கிறோம். இப்ப கூட அவங்க கூட 2 தடவை கேட்டாங்க. அதனால அப்படி கொடுக்கலன்னு இல்லை, நீங்கள் கேட்கல அவ்வளவுதானே தவிர, இப்ப சுன்னத்துக்கு சொன்ன பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்டு போடுறேன், இன்னும் அதுல எதுவும் கேட்கறீங்களான்னு கேட்கிறேன். அதான் செய்யலாம். சரி, அப்ப இஸ்லாமிய மார்க்க குர்ஆன்ல இருக்குன்னு நான் சொல்லல, உறுப்புகளை சிதைக்க கூடாது என்று குர்ஆனில் இருப்பதாக நான் சொல்லல, ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. சரி, அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, உறுப்புகளை சிதைக்க கூடாதுன்னு சொன்னா சுன்னத்து செய்யறதும் உறுப்பை சிதைக்கிறது தானே அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சுன்னத்து செய்யறதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அதை சொல்லுது. ஒரு பொதுவான ஒரு விதியை சொல்லிட்டு விதி விலக்காக இன்னொன்றை சொல்லப்படுமே, ஆனால் அதை நீங்க முரண்டு எடுத்துக்கிறவே கூடாது. உறுப்பை சிதைக்க கூடாது, சுன்னத்து பண்ணுங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லும் பொழுது ரெண்டையும் அந்த இஸ்லாம் தான் சொல்லுது. அந்த ஒரு இந்தியாவுடைய சட்டமே இருக்குது, ஒரு விதி போடுவாங்க, அந்த விதிக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அந்த விளக்கை நீக்கிவிட்டு மற்றதுக்கு அந்த விதின்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய முரண்பாடு ஒன்றும் கிடையாது. இஸ்லாத்துல இல்லாம சுன்னத்தை நான் கொண்டு வந்து சொன்னாதான் அதை நீங்க முரண்டு சொல்லணும். யார் இந்த சட்டத்தை எங்களுக்கு தந்தாரோ அவர்தான் உறுப்புகளை சிதைக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதே நேரத்தில் சில விதிவிலக்குகளும் கொடுத்தார். சுன்னத்து ஒண்ணு, மருத்துவத்துக்கு சிதைக்கிறது, அதுவும் சிதைக்கிறது தானே, அறுக்கிறது. அந்த காலத்தில் சூடு போடுவாங்க சில நோய்களுக்காக வேண்டி, அதையெல்லாம் நபிகள் நாயகம் அனுமதிச்சிருக்கிறார். அந்த வகையில உறுப்புகளை சிதைக்க கூடாது என்று சொன்ன அதே நபிகள் நாயகம் அதிலிருந்து சுன்னத்துங்கிறதுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்டார். அதை பண்ணுங்க, அது நல்லதுன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கு அறிவியல் ரீதியாக அதனுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு மருத்துவர்கள்ட்ட கேட்டா உங்களுக்கு தெரியும். நீங்க பகுத்தறிவாளர் கழகத்தில் உள்ளவங்க, உங்களுக்கே தெரியும். மருத்துவர்கள் மேலை நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அதை இன்னைக்கு பரிந்துரை செய்யறாங்க. அந்த தோலுக்குள்ள சிறுநீரும் விந்து துளிகளும் தேங்கி விடுறதுனால வாய்ப்பு இருக்குது, அதை அறுத்து எரிஞ்சிட்டோம்னு சொன்னா அந்த ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. நம்ம தமிழ்வாணன் கூட முஸ்டி மைதுனம்ன்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். அதுல இந்த சுன்னத்தினுடைய நன்மைகளை எல்லாம் அவர் தெளிவா சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் உறுப்பை சிதைக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு சுன்னத்துல சிதைங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஒரே ஒருத்தர் தான் ரெண்டையும் சொல்றார். ஒன்னு பொதுவாக சொல்லிவிட்டு அதுல இருந்து விதிவிலக்காக 2-3 விஷயங்கள், எந்த விதிக்குமே 2-3 விதிவிலக்கு இருக்கும். பொதுவா சொல்லி போடுவோம், அதுல இருந்து ஒரு விதிவிலக்கு இருக்கும், எல்லாரும் இதை செய்யணும்ன்றோம். ஆனால் சிறுவர்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம்.
நீ தானே எல்லாரும் செய்ய சொன்ன, அப்புறம் என்ன சிறுவர்கள் வேணாங்கிறன்னு கேட்கக்கூடாது. எல்லாரும் செய்யணுங்கிறதுல இருந்து சிறுவர்கள் விதிவிலக்கு ரெண்டும் ஒரே ஆள் சொல்லும் பொழுது அதை விதிவிலக்குன்னு எடுத்துக்கணுமே தவிர இது முரண் இல்லை. அதான் அதுக்குள்ள பதிலுங்க. சொல்லுங்க. அதாவது லா மேக்கர் மஸ்ட் பி எ லா புரோக்கர். ஒரு சட்டம் இயற்றியவர் அந்த சட்டத்தை உடைப்பவராகவும் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் விதிவிலக்கு என்று சொல்கிறீர்கள். விதிவிலக்கு என்பது குர்ஆனில் சொல்லப்படவில்லை. தாங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமே இது. குர்ஆனில் சொல்லப்படாத ஒரு விஷயத்திற்கு தாங்கள் கொடுக்கும் விளக்கம் இது. குர்ஆனில் சில உள்ள வாசகங்கள் பல இடங்களில் மறுதளிக்கக்கூடியவை. தான் சொன்ன முதல் கருத்தை 3வது அத்தியாயத்திலேயோ 4வது அத்தியாயத்திலேயோ மறுதளிக்கிறார். அதாவது அவர் விரும்பியோ விரும்பாமலோ அல்லது நினைவிருந்தோ நினைவில்லாமலோ அந்த கருத்தையே வேறொரு இடத்தில் மறுதளிக்கிறார். உறுப்புகளை சிதைக்கக்கூடாது என்று சொன்ன அதே நபிகள் நாயகம் சுன்னத்து செய்வதற்கு சொல்லுகிறார். இந்த சுன்னத்து செய்வது என்பது ஆண்களுக்கு என்று மட்டும் அவர் குறிப்பிடவில்லை. இந்த சுன்னத்து செய்வது என்பது பெண்களுக்கும் இருந்தது. நாளடைவில் இப்ப பெண்களுக்கு அந்த சுன்னத்து செய்வது கிடையாது. இது நாளாவட்டத்தில் மாற்றிக்கொண்ட மனிதன் மாற்றிக்கொண்ட விஷயமே தவிர இதை மதத்தை கட்டுப்பாடு என்று இன்னமும் வைத்துக் கொண்டு அதை அடையாளமாக வைத்துக் கொண்டு இந்து முஸ்லிம் கலவரங்களில் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் அல்லது முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். இவர்களுக்கு இது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. இதை தவிர்க்க கூடாதா என்பது என்னுடைய கேள்வி. அதாவது பெண்களுக்கு சுன்னத்துன்னு நபிகள் நாயகம் சொல்லவே இல்லை. வணங்குதா? நபிகள் நாயகம் சொல்றாரு, அதுக்கு நூலு ப்ரூஃப் இருக்கணும். எந்த ஒரு இடத்துல நபிகள் நாயகம் பெண்களுக்கு சுன்னத்துலாம் சொல்ல கிடையாது. சில பேர் விளங்காம செஞ்சுட்டு இருக்கிறாங்க எகிப்து மாதிரி நாடுகள்ல. அதை விட்டுருவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, கலவரங்கள் உயிர் பலியாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது, அதுக்காக வேண்டி இதை தவிர்த்துக் கொள்ள கூடாதாங்கிறாங்க. அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்னைக்கு எய்ட்ஸ் வர குறையுதுன்னு சொல்றான். அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணி எய்ட்ஸ்களை கூட இந்த சுன்னத்துங்கிறதுனால குறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஏராளமான எவிடன்ஸுகள் ப்ரூஃப்கள் மருத்துவ ரீதியான ரெக்கார்டுகள் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதை கூட நான் தர்றேன். ரெக்கார்டாவும் உங்களுக்கு தர்றேன். மருத்துவ நூல்கள் இருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதனால ஒரு நன்மை கிடைக்கும் பொழுது நீங்க இந்த கலவரம் எதுக்கு அவர் கேட்கிறாருன்னா, கலவரம் நடந்தவுன இந்த ஆடையை தூக்கி பார்த்து சுன்னத்து பண்ணியிருந்தா முஸ்லீம் கண்டுபிடிச்சு கொள்றாங்களாம். அந்த ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாதோ? பம்பாயில் அப்படியா பண்ணா அஸ்ஸலாமு அலைக்குமா அலைக்கும் அஸ்ஸலாம்னு குத்திடுவான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, அதாவது முஸ்லீம்கிட்ட இருந்து என்ன பதில் வருதோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு வழிதானா இருக்குது. இது ரொம்ப கூடுதலான பட்சம். இந்த தூக்கி பார்த்துட்டு சுன்னத்து பண்றதான்னு பார்த்து கொள்றதுங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேரா குறைவாக அறவே தெரியாத வெளியூர்காரனுக்கு நடக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இது. பொதுவா கலவரங்கள்ல கரெக்டா இவர் யாருன்னு தெரியும். தேவகோட்டையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா தேவகோட்டையில் உள்ள முஸ்லீம் இந்து இவர் முஸ்லீம் வந்து தெரியாதா? அதனால சுன்னத்தினாலதான் இதெல்லாம் நடக்குதுங்கிறது ஒரு கூடுதலான மிகையான ஒரு விளக்கம் இது. இதை தவிர்க்கிறதுனால எல்லாம் அந்த கலவரங்களை தவிர்த்திட முடியாது. அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. அந்த அடிப்படைகளை நம்ம தகர்க்காத வரைக்கும் கலவரங்கள் நடக்கும். தொப்பி போட்டா அது கொள்ளுவான், தாடி வச்சதுக்கா அதை வச்சு கண்டுபிடிப்பான், இது நெத்தியில போட்டிருக்கிற வச்சுக்கிட்டு அப்ப அதனால இந்து இவன் கண்டுபிடிப்பான். இதெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல சண்டை வருவதற்குரிய காரணம் என்னவோ அதை நீக்கிறதுக்கு பாடுபடணுமே தவிர சண்டை வரும் கொல்லாம இருக்கிறதுக்குரியதை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவன் கண்டுபிடிக்க வேற வழியை தேர்ந்தெடுப்பான். இவரை முஸ்லீம்னு கண்டுபிடிக்க வேற என்ன வழி, இவரை இந்துன்னு கண்டுபிடிக்க வேற என்ன வழின்னு கண்டுபிடிச்சிட்டு போப்பான். அதான் உள்ள விஷயம்.